வந்திருக்கிற வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உணர்வு எழுச்சியான இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற என் அன்பு உறவுகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். வக்பு என்றால் என்ன? அது எதனால் உருவாக்கப்பட்டது? அது யாருக்காக உருவாக்கப்பட்டது? அதனுடைய நோக்கம் என்ன? எல்லாவற்றையும் எடுத்து கூறி இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கிற பாதிப்புகள் என்ன, எதற்காக இதிலே இந்த திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைக்கிறோம் என்பதை எல்லாம் முன்பு பேசியவர்கள் விளக்கி பேசினார்கள். இதை இன்று நேற்றல்ல, நீண்ட காலமாக இந்த அமைப்பு முறை இருந்து வருகிறது. இந்த நிலத்திலே குறிப்பாக முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து இது இருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்டபோது அதிலே பல மாறுதல்கள், திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த நிலப்பரப்பு விடுதலை அடைந்த பிறகு பல்வேறு காலங்களில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு முறையிடப்பட்டு மாறுதல்கள் உருவாக்கப்பட்டு 1998 வரை உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி வக்பு சொத்துக்கள் வக்பு வாரியத்திற்கே, அது இஸ்லாமியர்களுடைய சொத்து இஸ்லாமியர்களுக்கே என்பதுதான் 98 வரை இருந்த முறை. எல்லோரும் குறிப்பிட்டார்கள். அதனால மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வக்பு என்பது உங்களுக்கு தெரியும், அது அரபு சொல். நபி பெருமானார் இந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ பிறர் வாங்கவோ கூடாது, இலவசமாக அளிக்கவும் கூடாது. அல்லாஹ் அவர்களுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர், அவர்களுடைய கல்வி, ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை தர மேம்பாடு, இவற்றுக்காக அது பயன்பட வேண்டும் என்று அருளிய திருமொழிக்கேற்ப இது உருவாக்கப்பட்டது என்பதுதான் நம்பகமான உண்மை. அப்ப ஏக இறைவன், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் அவர்களுடைய திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக பொருள் செல்வங்கள் நிறைய உடைய இஸ்லாமிய பெருமக்கள் அருள்கொடையாக கொடுத்ததுதான் இந்த சொத்துக்கள். அதை இரண்டு வகையாக இந்த சொத்துக்களை பிரிக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கே கொடுத்தது, அதை வாங்கவோ விற்கவோ முடியாது. அதுபோல இரண்டாவது வகையாக அல்லாஹ்வின் திருப்பெயரால் தொண்டு செய்வதற்கு பெரும் செல்வந்தர்கள் கொடையாக கொடுத்தது,
அந்த சொத்துக்களை அந்த செல்வந்தர்களின் சந்ததியினர் வழி வழியாக வருகிற வாரிசுகள் நிர்வகிக்கலாம். ஆனால் அவர்களும் அந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ கொடையாக கொடுக்கவோ உரிமை கிடையாது. அதை நிர்வகிக்கலாம். அதை இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த தலைவர்கள் எங்கள் அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் குறிப்பிட்டது போல ஹாஜிக்கள் அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகள் அவர்கள் தான் நிர்வகித்து வந்தார். இப்ப இந்த திருத்தம் வக்ஃப் வாரியத்தில் இருக்கிற சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்களில் அதாவது நிலம், கடைகள், கல்வி நிறுவனங்கள், அதுபோக பணம், இது மாதிரி அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், இதிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றால் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை கண்டுணர்ந்து ஆய்வு செய்து அடையாளம் கண்டு அவர்களின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பது, அவர்கள் மீது வழக்கை தொடுப்பது, உரிய தண்டனையை கொடுப்பது என்பதை இங்கே இருக்கிற யாரும் எதிர்க்கவில்லை. அந்த மாதிரி திருத்தத்தை எல்லோருமே வரவேற்கிறார்கள். ஆனால் வக்ஃப் வாரியம் என்ற ஒன்றே எதிர்காலத்தில் இருக்காது என்கிற நிலையை ஏற்படுத்துகிற அளவிற்கு இந்த திருத்தம் இருப்பதால் தான் இந்த போராட்டம் இருக்கிறது. நம்ம ஆட்கள் எப்படி வருவார்கள் என்றால் எங்க ஊர்ல மிக எளிதாக விளக்குவார்கள். இருக்க இடம் கொடுத்தால் நரிக்கு, இருக்க இடம் கொடுத்தால் கிடைக்கு 2 ஆடு கேட்கும். இது பாவம், இந்த நரி ரொம்ப குளிர்ல நடுங்குது, இது பாவமா இருக்கு, படுத்துக்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கு 2 ஆடு கொடுக்கணும், இன்னும் குறவனை கடிப்பீங்க. இது ஒரு விலங்கை வச்சு சொன்ன உதாரணம். இப்படிலாம் நடக்குமா என்று கேட்டால் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீனம். இஸ்ரேலிய மக்கள், யூதர்கள் அழித்தொழிக்கப்பட்டு நாடற்றவர்களாக, எதிரிகளாக, உலகெங்கும் ஊதிரிகளாக அலைகிறார்களே, அவர்களுக்கு பாவம் தங்குவதற்கு இடம் என்று பாலஸ்தீன மக்கள் அந்த பாலைவனத்தில் 4 இளைஞர்களுக்கு இடத்தை கொடுத்தார். பாலைவன மணல். அங்கு வந்து இஸ்ரவேலின் மக்கள் என்று பைபிள்ல ஒரு சொல் வந்துச்சு, இஸ்ரவேலின் மக்கள். அத புடிச்சுக்கிட்டு அமெரிக்கா இஸ்ரவேலின் மக்களுக்கு ஒரு நாடு வேணும்னு முடிவு பண்ணி முழுக்க துணை நின்று அந்த நாட்டை கட்டி இன்றைக்கு அது வல்லாதிக்கத்தில் ஒன்றாகி உலக நாடுகளுக்கெல்லாம் ஆயுதமிக்கிற சந்தையாக மாறி எவன் பாவம் பார்த்து இடம் கொடுத்தானோ அவனையே அடிச்சு விரட்டி மொத்த பாலஸ்தீனத்தையும் தனதாக்க போராடுகிறது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என் நாடு, என் நிலம், என் மக்கள் என்று எதிர்த்து போராடியவன் தாலிபான் தீவிரவாதி. அவன் தாய் நிலத்தை ஆக்கிரமிக்க போராடுகிற இஸ்ரேல்கள் உலகவாதிகள், தேசியவாதிகள். இதுதான் நமக்கு ஈழத்திலேயே நடந்தது. பாவம் இவர்கள் என்று ஒண்டி பிழைக்க இடம் கொடுத்த இடத்தில் நம்மளை அடித்து விரட்டி தன் தாய் நிலத்தை ஆக்கிரமித்து இன்றைக்கு நாடற்றவர்களாக்கி சிங்களர்கள் இலங்கையை தன்னிலமாக, தன்னாடாக மாற்றி நிறுத்தியிருக்கிறார். இது வரலாறுகளும் நடத்திருக்கிற, நிகழ்ந்திருக்கிற படிப்பினை, நமக்கான பாடம், நமக்கான பாடம். அதேதான் இங்க இருக்கிற சிக்கல். இதில் இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும். குறை இல்லை, எல்லாமே நிறையாக இருக்கிறது என்று யாரும் இங்கு சொல்வதற்கு இல்லை. ஆனால் அதற்கு விசாரணை வேண்டும், உரிய நடவடிக்கை வேண்டும் என்பதிலும் யாருக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒவ்வொன்றாக பார்த்தால் 5 ஆண்டுகளுக்கு இப்ப திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவினார் அப்படின்னா அவர் 5 ஆண்டுகளாக அந்த மதத்தில், அந்த சமயத்தை, அந்த மார்க்கத்தை ஏற்று இருந்தால்தான் அவர் நாளைக்கு இந்த வக்ஃபுக்கு ஒரு நிலத்தையோ, ஒரு சொத்தையோ, ஒரு இதையோ கொடையாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும். பிறகு அந்த இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்தவர்களே அதை நிர்வகிக்கலாம் என்கிற நிலையை மாற்றி வேறு சமயத்தவர், குறிப்பாக இந்து சமயத்தவர் 2 பேர் அதிலே அந்த நிர்வாகத்திலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள்.
இதனால்தான் நேர்மையான நிர்வாகம் வரும் என்று நாடும் சட்டமும் நம்புமையானால், அப்படி இந்து சமய அறநிலைத்துறை, திருப்பதி தேவஸ்தான கோயில் நிர்வாகம், பூரி ஜெகநாதர் கோயில், காசி விஸ்வநாதர், கேரள ஐயப்பன் கோயில், இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரிசாவில், இது மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு 2 பேர் இஸ்லாமியர்கள், 2 பேர் கிறிஸ்தவர்களை சேர்த்தால் சரியா தப்பா செய்யறாங்க என்ற நிலை நமக்கு மனநிலை வந்துடும். இந்த போராட்டம் தேவையில்லாம போயிடும். குறிப்பாக இஸ்லாமியர்களை பன்னெடுங்காலமாக நிர்வகித்து வந்த வக்ஃப் சொத்துக்களை வேறு சமயத்தை சார்ந்த 2 உயர்ந்த பொறுப்புக்கு போகிற போது என்ன நடக்கும்? அந்த மார்க்கம் சார்ந்த பெருமக்கள், காஜிக்கள், அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகளே நிர்வகித்து வந்த தலைமை பொறுப்பில் அது எல்லா வக்ஃப் சொத்துக்களும் அந்தந்த மாநில அரசுகள் நிர்வகித்து வந்த இடத்தில் அதில் மத்திய அரசும் தன்னுடைய இந்திய ஒன்றிய அரசும் தனக்கும் அதிகாரம் இருக்கு, தானும் அதை நிர்வகிக்கலாம் என்று உள்நுழைகிறது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கல்வி உரிமை இழந்திருக்கோம், மருத்துவ உரிமை இழந்திருக்கோம், எல்லா வரியையும் எடுத்துட்டு போயிருக்குது. எல்லா உரிமையும் எடுத்துக்கொண்டு போய் வைத்துக் கொண்டு கீழே போட்டுக்கொண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கால் மேல கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் செய்யுது இந்திய ஒன்றிய அதிகாரம். இந்த வக்ஃப் சொத்துக்களுக்குள் நுழையும் போது அது என்ன செய்யும்? இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எதிர் அரசியலை, நச்சு அரசியலை விதைப்பது ஒன்றுதான் இந்து மக்களின் உணர்வை தூண்டி அவர்களுடைய வாக்கை தன் பக்கம் திருப்பும், நிலைத்து இருக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை கொண்ட ஆட்சியாளர்கள் இதை செய்வதால் நமக்கு அச்சம் கூடுதலாக. அதாவது ரொம்ப கவனிக்கிறது. அந்த இடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெரியவர்கள் நிர்வகித்து வந்த சொத்தை மாவட்ட ஆட்சியர், அதனுடைய துணை ஆணையர் அவர் நிர்வகிக்கலாம் என்றால், உங்களுக்கு தெரியும், இந்திய IAS IPS எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இருப்பார். அப்போது யாருடைய நேரடி நிர்வாகத்தின் கீழே போய்விடும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சொத்தை ஒருவர் ஆக்கிரமித்திருக்கார் என்றால் 90 நாட்களுக்குள் வழக்கு நடத்த வேண்டும். அதுவும் அவர் 12 ஆண்டுகளுக்கு மேலே அந்த சொத்தை அவர் பயன்படுத்தி இருப்பார், ஆக்கிரமித்து இருப்பார் என்றால் அந்த சொத்து அவருக்கே. இப்ப நம்ம இதுல உழுவனுக்கு நிலம் சொந்தம் கொண்டு வந்த மாதிரி 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு மேல அந்த நிலத்தை பயன்படுத்தினால் உழுவனுக்கு நிலம் சொந்தம் என்ற மாதிரி அவர் ரொம்ப நாளா பயன்படுத்தியிருக்கான், அவன் நிலம், அவ்வளவுதான். இதில் வக்ஃப் வாரியம் தலையிட முடியாது, அரசு தலையிடும். வக்ஃப் வாரியத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா, அரசு நியமித்திருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா, அரசு நியமித்திருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரம். இந்த அதிகாரம் என்ன வேலை செய்யும்? ஏற்கனவே நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை கொண்டு வந்திருக்குது. காரணம், தொழிற்சாலை தொடங்குதல், வேலை வாய்ப்பை பெருக்குதல், நாட்டின் வளர்ச்சி என்று காதுகளிலே தேனை பாய்ச்சுகிற வேலையை நீண்ட காலமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள். 2000 ஏக்கர் சிப்காட்டுக்கு, 2000 ஏக்கர் கார் தொழிற்சாலைக்கு, ஹொண்டாய்க்கு, நோக்கியோக்கு, இப்படி என்றெல்லாம் எடுத்துக் கொடுக்கிற இந்த முதலாளிகள் கேட்பாரற்று இருக்கிற, அதிகாரமற்று இருக்கிற வக்ஃப் அதிகாரத்தை இவர்கள் உள்நுழைந்து மொத்த இடத்தையும் 38 லட்சம் ஏக்கர் இருக்கிறதா அவங்க கணக்கு சொல்றாங்க. 38 லட்சம் ஏக்கர். இப்பவே எங்க அண்ணன் ஒரு பட்டியல் சொன்னாங்க, தடாரகம் திருச்சியில. நாங்கள் திருச்சியில போய் பல இடங்கள் வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறதை நாங்கள் போய் நின்று போராடணும். ஆனாலும் அதையும் மீறி ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்த தம்பிகள்கிட்ட, இனிமேல் இதுல ஏதாவது வேலை நடந்தா சொல்லு, நான் உடனே என்னன்னு வண்டினா 4 மணி நேரம், இன்னொரு தினம் 1 மணி நேரம் தான் வந்துடுறேன், நம்ம பார்க்கலான்னு. ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆக்கிரமித்து விட்டாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் எங்க அண்ணன் தடாரகம் சொல்வது போல அவர்கள் காலடியிலே அமர்ந்து இருக்கிறார்கள். இன்றைக்கு வக்ஃப் வாரியத்தின் தலைவர் யார்? இங்க நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார்? நவாஸ் கனி அவர்கள். அவர் யார்?
என் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், முகவை ராமநாதபுரம் மாவட்டத்தின் நாடாளுமன்ற. அவர் யார்? அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இடம் கொடுக்கும் போது ஒரு இடம் அந்த வேட்பாளரையும் திமுகவே கொடுத்தது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதுவரை இருந்த வக்குவாதிய நிர்வாகிகளை தூக்கிட்டு அவரையே தலைவராக போட்டிருக்கு. ஏன்? எந்த இடத்தை ஆக்கிரமிச்சாலும் கேள்வி கேட்கக்கூடிய தலைவர் தன் கைக்குள்ள இருக்கிறது, கைக்குள்ளையே இருக்கிறது. இந்த நிலையில் ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சு வக்பு வாரியம் என்ற ஒன்று இருந்ததே இருக்கு, யாருக்கும் தெரிய போறதில்லை. அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் இடம் இருந்ததும் தெரிய போறதில்லை. அது முடிஞ்சிடும். இந்த பேராபத்தை உணர்ந்ததனால்தான் நாம் இதை எதிர்க்கிறோம். சட்டம் நிறைவேறிவிட்டது. நிறைவேற்றுவதற்கு முன்பே தர்க்கம் செய்து தகர்த்திருக்க வேண்டிய பெருமக்கள் வாய்மூடி அமைதியாக இருந்து விட்டார்கள். எதிர்த்து வாக்கு செலுத்த வேண்டிய பெருமக்கள் செலுத்தனர். அதுல புதுச்சேரியோடு சேர்ந்த 40 உறுப்பினர்கள் 22 பேர் தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். மீதி பேர் எதிர்த்து வாக்கு செலுத்தினார்களா இல்லை என்ன செய்தார்கள் என்று இசைவாக வாக்கு செலுத்தினார்களா எதுவுமே தெரியவில்லை. இந்த திமுக எப்படி செய்யும்னா, நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும். கொண்டு வந்தது உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் அதை பாராட்டும், அதை வரவேற்கும். நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது, அமைதியாக தான் இருந்திருப்பார்கள். அவள் இறந்தவர்கள், நம்மை போன்றவர்கள் கொண்டு வந்த அயோக்கிய பயல்கள் இவர்கள் தான், நீட்டை நம் திசைக்கு நீட்டியவர்கள் இவர்கள் தான் என்றவன, நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம், எங்கே ஒழிப்போம். என் தம்பி மதுரை முத்து கலக்க போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில ஒரு அரசியல் தலைவராக உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அந்த நெறியாளர், நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்? நான் மதுரை ஒழிப்பேன். நீங்கள் இப்படி சிரிப்பீர்கள், நம்ப மாட்டீர்கள் என்றுதான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்புல இருந்து ஒரு பாட்டு எடுத்தார். அது மாதிரி இவர்கள் அது தங்கை அனிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பிலை பயந்து என்ன பண்ணுகிறார்கள்? அந்த நெருப்பிலை இவர்கள் ஒழிவாய், ஐயோ நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் ஒழிப்போம், ரகசியம் வைத்திருக்கிறோம். வந்தவர்கள் ஒழிக்கல. இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம், கச்சத்தீவு நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம். உலகத்துல நமக்கு இந்த கச்சத்தீவு பறிவானது நீட்டை கொண்டு வந்ததுல கூட நல்லா வேதனைப்படல. இவங்க இன்னும் நம்மள பைத்தியக்கார பயமக்கள் நீயே நன்றி வழிபாடாடே. அதாவது அவர்கள் இந்த மக்களை எவ்வளவு இழிவானவர்கள், அறிவு தெளிவு அரசியல் புரிதமற்ற அடிமை கூட்டம், அறிவற்றவர்கள். இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை திராவிட முன்னேற்றம் போட்டுக்கொண்டே இருக்கு. என்னைக்கு இந்த கச்சத்தீவு மீட்பு, என்னைக்கு இந்த நீட்டு தீர்வுக்கு எதிராக தீர்மானம்? இப்ப அங்க பேசாம இருந்துட்டு இங்க வந்துட்டு வக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம், இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு. இப்படித்தான் நீட்டுக்கு எதிரான தீர்மானம், நீட்டுக்கு எதிரான வழக்கு. சட்டம் நிறைவேறிவிட்டது, உச்ச நீதிமன்றம் எழுதிட்டு போயிட்டது, ஒண்ணும் பண்ண முடியும். எல்லாமே இந்த மக்களின் வாக்கை குறிவைத்து நகர்கிறார்கள் ஒழிய இந்த மக்களின் வாழ்க்கை, அவர்கள் உயிர், அவர்கள் உணர்வு, அவர்கள் உடைமை, உரிமை எதை பற்றியும் அவர்களுக்கு கவலை இல்லை. இவர்களுக்கு நீயும் நானும் ஒரு ஓட்டு, உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்களும் நாங்களும் உயிர் மதிப்பு மிக்க ஒரு உயிர். உங்களுக்கும் பசி, உறக்கம், கனவு, கண்ணீர், உணர்வு, உரிமை எல்லாம் இருக்கிறது என்பது எங்கள் நிலைப்பாடு. அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று என்பார்கள். நாங்கள் இந்த நிலையிலிருந்து எப்படியாவது இதை மாற்ற வேண்டும் என்று நினைப்போம். இவர்கள் மந்தைகளாக மக்களை வைத்து ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள். உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக மக்களை மாற்றி எல்லா இனங்களையும் போல என் மக்களும் வாழ வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நினைப்போம்.